நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை FM ரெயின்போ 101.4. நேயர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில வானொலிக்கு வந்திருக்கிற விருந்தினர் மாயபிம்பம் படத்தோட இயக்குனர் KJ சுரேந்தர். வணக்கம் சார். வணக்கம். முதல் படம், புதுமுகங்களை வச்சு போறோம். ப்ரொடியூசர், ரைட்டர், டைரக்டர், நிறைய பாரங்கள் நம்ம மேல ஏறுற மாதிரி இருக்கும். அது எந்த இடத்துலயும் அழுத்தமாகலையா? இதுல இருந்த சவால்கள் என்ன? நிச்சயமாக அது கண்டிப்பாக அழுத்தமாக தான் இருக்கும். அதில் எது மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. காரணம் ஃபஸ்ட்டு ஃபிலிமு எல்லாருமே ஃப்ரெஷர்ஸாக வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய முடிவு தான். அதனால தான் வேறு ப்ரொடியூசர்ஸ்லாம் கதை பிடிச்சிருந்தால் கூட நியூ ஃபேஸுன்றது எல்லாருக்குமே ஒரு தயக்கத்தை கொடுத்தது. அதனால தான் நான் ப்ரொடியூசராக மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முன்னாடி முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த ப்ரெஷர் நம்மளுக்கு கிடையாது. அதை கரெக்டாக ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணணுங்கிறது தான் நம்மளுக்கு ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு ப்ரெஷரு. ஆனால் ப்ரொடியூசர்ன்றது ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் நம்மளுக்கு கனெக்டடுன்றதுனால நம்ம ரெகுலர் ப்ரொடியூசர் கிடையாது. நம்ம இனிஷியேட்டிவ்லாம் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறோன்றதுனால அதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மீறி டைரக்டராக நம்ம ஸ்பாட்டில் நமக்கு வேண்டியதை நம்ம மைண்டில் விஷுவலாக இருக்கிற விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய மெனக்கடல் தேவைப்பட்டுச்சு. அதை முடிஞ்ச அளவுக்கு நான் சரியாக செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு இடம், இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு காட்சியை உதாரணமாக சொல்லலாம். சிறுமி பசிக்கு காசு கேட்கும்போது இங்கே ஹீரோ கொடுத்துட்டு போகிறத ஆடியன்ஸ் பார்க்குறோம். டைரியை படிக்கும்போது அங்கே ஹீரோயினும் பார்த்துருக்காங்க, ஜீவா என்ன பண்ணுறாருன்னு ஜானகி பார்த்துருக்காங்கங்கிற ஒரு பார்வையில் தான் நம்மளுக்கு அதே காட்சியை அழுத்தமும் ஒரு எமோஷனும் உணர்வுபூர்வமாக மாற்றிக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து ஆரம்பிக்குது. உங்களோட ரைட்டிங்கில் இந்த ஒரு லீனியரில் 2 பார்வை இருக்குது இது அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னொரு நான் லீனியர் அங்கேருந்து போகிற ஒரு இடம் இருக்குல்ல. இந்த ஸ்டோரி ரைட்டிங்கை ஆடியன்ஸ்க்கு நான் எப்படி கன்வே பண்ண போகிறேன்? உதாரணம் ஹீரோவோட வீடு, அந்த பாப்பா இவர் காம்பவுண்ட் சோலர் குதிச்சு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அவங்க வீட்டில இருந்து வரும்போது ஹாஸ்பிட்டல் வந்தாதான் அவங்களுக்கு ஆஸ்வாசம். வீடுங்கிறது அவங்களுக்கு இளைப்பாறுதலுக்கான ஒரு நிம்மதிக்கான இடம் இல்லை. இப்படி கதாபாத்திரங்களோட இவர் மருத்துவக் கல்லூரி மாணவர், அவங்க ஒரு நர்ஸு, இவங்க நட்புக்குள்ள அவங்கள பெருமிதப்படுத்துறதுக்கு இல்லை அவங்க சொல்றதோட தூண்டுதல், அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லன்ட்டு இதெல்லாம் ரைட்டிங்ல கேரக்டர்ஸை உருவாக்குறீங்களா? ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு 15 பக்க சிறுகதை ஒன்று இருக்குதுங்கிற மாதிரி இருந்தது. அந்த ரைட்டிங்கை சொல்லுங்க. அது இப்போ என்னன்னாக்கா, ரெகுலராக நம்ம ஒரு ஃபுல் லென்த் வெறும்னா என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது எல்லா கதாபாத்திரமும் முழுமையாக எழுதணுன்றதுலாம் ஆக்சுவலாக டிமாண்ட் இல்லை. நம்ம சாங், ஃபைட் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வச்சுட்டு நம்ம சில இதை கடந்து ஈஸியாக போயிடலாம். நாம் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு லைஃப்பை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது, அதுவும் புதுமுகங்களை வச்சு எழுத்து ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் நம்ம அதில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அப்போ தான் அதை நம்ம நினச்ச விஷயத்தை கொண்டு வரலாம். அப்போது அதில் நான் நம்புகிற விஷயம் என்னன்னாக்கா, கதை அப்படின்னாக்கா கதையில் சம்மந்தப்பட்ட எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு நான் நினைப்பேன். சின்ன கேரக்டராக இருந்தாலும் 2 சீனு 4 சீன் வந்தால் கூட அவங்களுக்கு அவங்க ஆடியன்ஸுக்கு மைண்டில் நிற்கணும் அப்படிங்கிறது பார்த்து தான். அதனால தான் ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஓப்பனிங்கு, ஒரு மிட்டு, ஒரு ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லி எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஆக்சுவலாக இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நம்ம பர்பஸாக பிளான் பண்ணி தான் எழுதுறது. அந்த சித்தப்பா பேண்ட் போட்டாலே உடனே வெளியே தான் கிளம்புறாரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அழறதில் ஆரம்பிக்கிற அந்த குழந்தை இந்த இஷ்யூ நடந்தது அதெல்லாம் என்னென்னே அதுக்கு புரியாது. அந்த பிரச்சனைகளே வீட்டில் ஏன் சித்தப்பா மேலே கோவப்படுறாங்கன்னு கூட தெரியாது அந்த பொண்ணுக்கு. இருந்தாலும் அது திரும்ப வெளியே கிளம்புறாங்கன்னா அந்த பொண்ணு அதே மாதிரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃபஸ்ட் டைமாக அப்போ தான் வாசல் வழியாக கிளம்புவான். எப்பவும் பயந்து ஏறி குச்சி ஓடுறவன் வாசல் வழியாக கிளம்புவான். ஆனால் அந்த பொண்ணு போய் நானும் வரேன்னு அழறதும், அந்த அண்ணி அடிக்கிறதும், அந்த எமோஷன்ஸ் எல்லாமே பண்ணி அந்த ஃபினிஷிங் இருக்கும். அந்த குழந்தை கேரக்டர் எடுத்தால் அதுக்கு ஒரு ஓப்பனிங்லேருந்து சாக்லேட்டில் அழறதுலேருந்து இது வரைக்குமே ஒரு கிராஃப் ஒன்று இருக்கும். அப்படி ஒரு கேரக்டருமே பார்த்து பண்ணாதான் ஒரு ஸ்கிரிப்டாக முழுமை அடையன்றது நான் என்னுடைய நம்பிக்கை. அதை தான் நான் அதில் ட்ரை பண்ணேன். அது இப்போ படம் பார்க்குற பார்த்த எல்லாருமே சொல்கிறது எல்லா நடிகர்களும் புதுசு மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு லைஃப் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அந்த எல்லா கேரக்டரும் முழுமை அடைஞ்சிருக்கிறதுனால தான் அந்த ஃபீல் அவங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். கடலூர், சிதம்பரம், இப்போ நம்ம வாழ்ந்த இடத்துல கதைக்களம் அமைக்கும் போது
ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது ட்ரபுள்னா கூட ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இதுக்கடுத்து இந்த இடத்துல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு வந்து நம்மளுக்கு ஈஸி இந்த இடத்துல அப்படிங்கிற விஷயமா இருக்கும். இல்லை இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா முழுமையாக அந்நியம் அப்படி. நீங்கள் கடலூர் சிதம்பரம் தேர்வு செய்ய காரணம்? ஆக்சுவலாக அதுக்கு தேர்வு செய்ய காரணம்னாக்க என்னுடைய நேட்டிவ் வந்து கடலூர் தான், பிறந்து வளர்ந்தது எல்லாமே. படித்தது வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன், சிதம்பரம். ஸோ அந்த வாழ்வியல் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணது. அதுதான், மற்றபடி இந்த பொருளாதார சௌகரியங்களுக்காக அது நான் போகலை. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் விஷயம் அப்படிங்கிறது வந்து செட்டுன்றது வந்து நான் அந்த பிரிட்ஜு ஒன்று தான் அதில் செட்டு. நம்ம அந்த கோயில் ஒன்று ப்ரீ கிளைமேக்ஸில் வர பிரிட்ஜு வந்து ஃபுல்லாக ஆழம் விழுதுகளை கலெக்ட் பண்ணி எரெக்ட் பண்ண, அது சிஜியில் டெப்த்லாம் கிராஃபிக்ஸில் நம்ம பண்ணிக்கிட்டோம். அது எல்லாம் சேர்ந்து தான். அது ஒரு 2 லொக்கேஷன் இருக்குது. அது கடலூர் கிடையாது, திருமயம் புதுக்கோட்டை, அப்புறம் வந்து திருச்சி தோகமலை. அது 2 இடத்துலையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம அதை பண்ணோம். ஸோ எனக்கு நல்ல பழகின பார்த்த ஏரியா அது, நம்மளுக்கு லைவ் லொக்கேஷன்ஸ் தான் ஃபுல் படத்துக்கும். அப்போ அது வந்து நம்மளுக்கு இங்கே வீடு கடலூர் சிதம்பரம் காலேஜுங்கிறப்போ அந்த டே டு டே வாழ்வியலை வந்து நம்ம இன்னும் அழுத்தமாக பதிவு பண்ணலான்ட்டு தான் நான் அதை சூஸ் பண்ணது. உண்மையான ஆழம் அங்கே எவ்வளோ இருந்தது? உண்மையான ஆழம்னாக்க ஒரு 20 to 30 ஃபீட் இருக்கலாம் மேக்ஸிமம். அவ்வளோ ஆழம்? ஆமாம். நீங்கள் போட்ட செட்லேயே அவ்வளோ? ஆமாம், அந்த ஹைட்டு இருந்துச்சு. அந்த பிரிட்ஜ் கனெக்ட் கிடையாது, அந்த குகைக்குள்ள லிங்கம் இருக்குது அங்கேயே, அந்த இதுலேயே கோட்டையிலே இருக்குது. ஸோ நாம் வந்து எனக்கு இந்த கனெக்டிவிட்டி மட்டும் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். 2 இடம் செருப்பு வந்து வெளியில கலட்டி போடாத, ரூமுக்குள்ள போட்டுரு அப்படிங்கிற ஒரு இடம். எனக்கு அலர்ஜி அப்படிங்கிற ஒரு இடம். ஓகே, இது சில நேரங்கள்ல ஜீனியஸ்க்கு வாய்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, சில மெட்டபர்ஸ் வந்து சிந்தனையை தாண்டி கடவுளோட அருள், பேனாவுல சரஸ்வதி வந்து நிக்கிற இடமா இருக்கலாம். ஓகே. எல்லாரும் வாழ்க்கையில அதை கிராஸ் பண்ணிருப்போம். ஆனா அதை காட்சியாக்குறது யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த 2 இடங்கள் பத்தி சொல்லுங்க. அதுதான், அது வந்து அந்த செப்பலில் உள்ள விட சொல்லி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அவனோட நோக்கம், அங்கே கூட்டு போகிற நோக்கம் வந்து ஒரு தப்பான நோக்கமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அவனுடைய விஷயமா அதை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். அந்த பக்கத்துலலாம் ரூம்ஸ் இருக்குது, யாராவது வந்தாக்க பார்த்தாங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால அவன் எல்லாத்தையும் தெளிவாக வந்து அவன் நண்பனுடைய கைடன்ஸில் அவன் வந்து விதைக்கப்பட்டு அதை வந்து அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். ஸோ அதை கூட கவர் பண்ணுறதுக்காக தான் அந்த செப்பல் விஷயத்தை வந்து உள்ளே விடுற சொல்லி கேட்குறதும். அவள் எந்த அளவுக்கு அந்த பொண்ணு இன்னசென்ட்டாக இருக்குன்னா அதுக்கும் ஒரு பார்வை பார்ப்பா. ஆக்சுவலாக பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போவாள். என்னென்னா அவளுக்கு அவன் அவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தான். அந்த நின்று பார்த்து சிரிச்சுட்டு காலை வச்சு உள்ளே போன அந்த பொண்ணு தான் இவனோட நடத்தையனால கதவை திறந்துட்டு வெளில போகிறப்ப கோயிலோட பெல்லு சவுண்டு கேட்கும். கோயிலுக்கு அதான் போலான்னு தான் அவளை கூப்பிட்டுருப்பான். அந்த கோயில் பெல் சவுண்டு கேட்டோம்னா அவள் திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாள். உள்ளே நின்று சிரித்து பார்த்துட்டு உள்ளே வந்த பொண்ணு திரும்பி ஒரு பார்வை பார்த்து தலையை சாய்ச்சி ஒரு விஷயம் சொல்லுவாள். அது நிறைய வழக்கமாக டயலாக்ஸில் கன்வே பண்ணுற இடம். அதை வந்து நம்ம அந்த டயலாகை விஷுவலாக எப்படி கன்வெர்ட் பண்ணி ஆடியன்ஸுக்கு அதே சமயம் புரிகிற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு தான் அதை விஷுவலாக ட்ரீட் பண்ணியிருப்போம். அந்த பொண்ணோட அழகான பர்ஃபார்மன்ஸு எல்லாருக்குமே அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து ரொம்பவே பிடிச்சி ரொம்ப தாக்கத்தை கொடுத்துச்சு. எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணுறாங்க. எழுதுகிற இடம் இருக்குல்ல, இப்போது எனக்கு வந்து ஏ இல்லை பி அந்த மாதிரி கேரக்டரை வச்சுக்கலாம். நம்பர் 1 நம்பர் 2 அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பிடிக்கும். அதிகமாக பிடிச்சதுனாலேயே அவங்களோட தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல கூட தான் வந்து அதை கடந்து போய் இவன் சரியாவான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போ உன்னை பிடிக்குங்கிறதுனாலயே நான் வந்து இதெல்லாம் அனுசரிச்சு போறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இயலாமையின் பார்வையா இல்ல இத நான் கடந்து பக்குவப்பட்ட ஆள் அப்படிங்கிற ஒரு பார்வையா ஒரு பார்வை இருக்கும். இத எழுத்துல வச்சிடுறீங்க. அந்த கேரக்டருக்கு நீங்க ஃபீட் பண்ணும்போது எனக்கு கேமராவில் வர வேண்டிய இடம் இது அப்படிங்கும்போது பர்டிகுலரா அந்த டோருக்கிட்ட போயிட்டு இப்படி திரும்ப ஒரு சின்ன கண்ணீரும் இல்லாம ஏக்கமும் இல்லாம நிராதரவா நான் மறுபடியும் நடு ரோட்டுக்கு போறேனேங்கிற ஒரு பார்வையோட என் நம்பிக்கையெல்லாம் உடையுதே, நான் உன்னை இந்த ஆங்கிள் பார்க்க விரும்பல அப்படிங்கிற ஒரு இடத்துல போறாங்கல்ல. இந்த இடம் பத்தி ரைட்டிங்லயும் சரி, அவங்களுக்கு விஷுவல் மானிட்டர்ல நீங்க பார்த்ததும் சரி, இந்த ப்ராசஸ் சொல்லுங்க. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து நிறைய வழக்கமாக டயலாகால ட்ரீட் பண்ணுற சீன் அது. ஆக்சுவலி அது வந்து நான் இவ்வளோ நம்பி வந்தேன், நம்பிக்கையை உடைச்சிட்ட அப்படிங்கிற விஷயம் வந்து டயலாகாக தான் மேக்ஸிமம் நம்ம கடந்து வந்த நம்ம பார்த்து பழகின எல்லா சினிமாக்கள்லையும் நான் பார்த்துருக்கேன்.
அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து வார்த்தையாக என்னவா நம்ம அதை கன்வே பண்ண ட்ரை பண்ணோம்னாலும் அந்த இம்பேக்ட் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அது டைல்யூட் ஆகிடும். ஸோ அதனால வந்து நான் இந்த இடத்துல சைலன்ஸில் தான் போகணுன்றது ஃபிக்ஸ்டு. சரியான வார்த்தையாக அதுக்கு ஆக்சுவலாக நீங்களே யோசிச்சிங்கன்னா கூட அது வார்த்தையாக அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணவே முடியாது. அந்த சம்பவம் அவனை புஷ் பண்ணி தள்ளிட்டு எந்திரிச்சு போகணும் நின்று திரும்பி பார்க்குறாங்கிறது மொத்த டைலாகாக அதுக்குள்ளே வரணுன்றது நான் யோசித்த விஷயம். அது பேப்பரில் கொண்டு வந்துட்டோம். அது சுலபமான விஷயந்தான். அதை விஷுவல் பண்ணும்போது நம்மளுக்கு புதுமுக நடிகர்கள் தான் எல்லாருமே. நம்மளுக்கு படத்துக்கு சேலஞ்சாக இருந்தது வந்து புது நடிகர்கள் தான் வேணும், ஆனால் ரொம்ப மெச்சூர்டான பர்ஃபார்மராக வேணும். அது வந்து ரொம்ப ரேர் காம்பினேஷன். அது அப்படி கிடைக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அது வந்து அவங்களுக்கு முழுமையாக புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மெனக்கடல் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க முழுமையாக புரியறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகும். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா அது எக்ஸாக்டாக என்ன வேணுமோ அதை நான் வந்து நடித்து தான் காட்டுவேன். மொத்த படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சீன் எவ்ரி ஷார்ட் வந்து நான் நடித்து காட்டுவேன். பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, அதாவது ஒரு ஐபால் ஷிஃப்ட்லேருந்து மேலே இருந்து ஐபால் இங்கே இருக்கணும், அப்புறம் கீழே பார்க்கணும் அப்படின்ற வரைக்கும் கோரியோகிராஃப் மாதிரி பண்ணி தான் நான் அதை அவங்கள்ட்ட எக்ஸிக்யூட்டே பண்ணுவேன். ஸோ இப்போ அதை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்து அவங்க செய்ய அதுவும் உடனடியாக கிடைக்காது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போ எனக்கு நான் நினச்ச விஷயம் அந்த தலை சாட்சி அழுதுறக்கூடாது, கண்ணில் தண்ணி வரக்கூடாது, ஆனால் கலங்கி இருக்கணும். அப்போ அந்த தலையை சாட்சி ஒரு பார்வை, அந்த பார்வை இன்ட்ரோல் பிளாக்குக்காக எடுக்கப்பட்டது. ஆனால் அது 3 இடத்துல படத்தில் திரும்ப வரும். அது வந்து அந்த கிளைமேக்ஸ்லேயும் இவன் லவ்வை வந்து ரிகலெக்ட் பண்ணி இவன் லவ் தான் அப்படின்னு ரிகலெக்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தியிருப்போம். கிளைமேக்ஸ்லேயும் அந்த விஷயம் முடிஞ்சதும் அந்த லாஸ்ட் ஷாட் அந்த பொண்ணோட அந்த பார்வை தான் வரும். இங்கேயும் அது டயலாகாக பார்க்குறவங்களுக்கு பேசும், அங்கேயும் அது பேசும் அப்படின்றது தான் அதில் இருந்த முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து மெனக்கெட்டு பண்ணோம். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக பண்ணாங்க. அந்த வந்து விஷயம் எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை அழகாக நடித்து கொடுத்தாங்க அவங்க. அதுதான் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்டப்பட்ட இடம். நான் இதில் வந்து இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம பார்த்த விஷயத்த நம்ம வந்து ஆடியன்ஸ் பார்த்த விஷயத்த நம்ம வேற ஒரு பர்ஸ்பெக்டிவில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது சில விஷயங்கள்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. அது அங்கேயே கேட்ச் பண்ணுற அளவுக்கு ஷார்ப்பாக பார்க்குறவங்க பண்ணிக்கிட்டோம். அது சஸ்பென்ஸ் உடையிறத பற்றி இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் பேருக்கு தான் அப்படி உடையும். மற்றபடி மேக்ஸிமம் பேருக்கு வந்து அதை கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா சீனுக்குள்ளே வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு, அதில் இந்த கவனம் வராது. ஆனால் வந்து செகண்ட் டைம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணி எல்லாருமே அதை அங்கேயே வந்துச்சு சவுண்டு, அங்கேயே அந்த டைலாக் போட்டிருந்தாங்க. இவன் முன்னாடி அந்த ரூம்குள்ளே போனப்பயே சவுண்டு ஒன்று தேட்டரில் பார்த்தப்ப வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே கனெக்ட் பண்ணி செகண்ட் டைம் பார்க்குறப்ப அது ரொம்ப பேசப்படுற விஷயமா இருக்குன்றது நான் பிளான் பண்ணி பண்ண விஷயந்தான். அது சில பேர் நீங்களாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே அதை நீங்கள் கேட்குறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. 2005 காலகட்டம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன? 2005 காலகட்டம்ன்றது வந்து என்னென்னா, அது நான் எனக்கு ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்லேருந்து நான் ஒரு ஸ்பார்க் ஆகிடு நான் பண்ண ஸ்கிரிப்ட் தான் இது. அதுக்கு தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். அது வந்து அந்த டயத்தில் இருந்த லவ்ன்றதே வந்து இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அப்போ இருந்தது மாதிரி இப்போ கரண்ட்டில் 26 வந்து லவ் வந்து வேறு மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் டேர்ம்ஸ் புதுசாக வந்துருச்சு. ரிலேஷன்ஷிப்லேயே பசங்க பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய டேர்ம்ஸ் வந்துருச்சு புதுசாக. அதெல்லாம் அப்போ கிடையாது. ஸோ அப்போ வந்து அந்த தயக்கத்தோடு சேர்ந்த லவ்னாலே அந்த தயக்கம் அந்த விஷயத்தோட ஒரு விஷயம் இருந்தது. அது நாம் பதிவு பண்ணுங்கிறது தான் என்னோட மெயின் ஐடியா. அது வந்து ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது எனக்கு என்ன நம்பிக்கைன்னாக்கா, இப்போ இருக்கிற இந்த இந்த மாடர்ன் ட்ரெண்டு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் அதை பண்ணுறவங்க அப்பயும் இருந்தாங்க, வெகு சில பேராக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே ஜெனுவினான லவ் ஒரு சின்சியர் அப்படியா கமிட்டடு அப்படி தான் இருப்பாங்க. இங்கே இப்பயும் வந்து சின்சியராக லவ் பண்ணுறவங்க 26லேயும் இருக்காங்க. உண்மையிலே தயக்கப்படுற பையன் இருக்கான், பொண்ணு இருக்குது, சின்சியராக கமிட்டடாக 100% ஜெனுவினாக இருக்கணும் அப்படின்றவங்க இப்பயும் இருக்காங்க. பர்சன்டேஜ் தான் டிஃபர் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ எனக்கு வந்து இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து நிறைய உணர்வுகளை வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சு. ஆக்சுவலி முன்னாடி ஒரு விஷயம், ஒரு
கோவமோ ஒரு சந்தோஷமோ அதை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு. காலையில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பிரச்சனை கிளம்புறப்ப அப்படின்னா ஆஃபீஸ் போகிறப்ப அவன் வெயிட் பண்ணுவான். சாயந்தரம் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கோவம் இருக்கும். அந்த கோவத்துக்கு நடுவில் அவங்க எங்கெங்கேயாவது எதாவது பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு மைண்ட் செட்டுக்கு ஈவினிங் இருப்பாங்க. இவனும் போன இடத்துல வேலை பார்த்துட்டு ஈவினிங் வரும்போது அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்படின்னு ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி அது இல்லை. எது வேணாலும் திட்டிட்டு வெளில போனான்னா பார்க்கிங்கில் போகிறப்பே மெசேஜ் போட்டு வாய்ஸ் நோட்டை போட்டு திட்டிகிட்டே தான் போகிறான். அவன் வேலை பார்க்குறவனை இவங்க பேசிகிட்டே தான் இருக்காங்க. அதே சூடு அதே இது ஆறாமே ரிட்டர்ன் வந்து ஈவினிங். ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு அந்த மொபைல்ன்றது. நம்மளுக்கு 2005ன்றதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த மொபைல் இல்லாத டயத்தில் இருந்த ஒரு ஒரிஜினலான லவ் அப்படிங்கிறது தான் நான் இது பண்ணுவேன். ஸோ படத்தில் எஸ்டிடி பூத்து மொபைல் கூட 1100 இது மாதிரி பிகினிங் ஸ்டேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் மெயினான ரீசன். கதாபாத்திர தேர்வுங்கிற ஒரு விஷயம் எல்லாரையும் ஒரே ஸ்கேல்ல கொண்டு வருதுங்கிற ஒரு விஷயம். அதாவது கதாநாயகனோட வீடு அந்த இடத்த யோசிச்சோம்னா நம்ம வீட்டுக்குள்ள என்னவா இருந்தோம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அது வந்து கடத்திக்கிட்டே இருக்குது. அதே போல நண்பர்கள் வட்டத்துல எங்கேயுமே மிகை இல்லை அப்படிங்கிற ஒரு இடம். உதாரணம் வந்து அந்த செவிலியருக்கு துணையா வர்றவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து அம்மாவுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானவங்க அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குது. இப்ப எழுத்துல அதை நீங்க வந்து கொண்டு வந்துட்டீங்க. கதாபாத்திர தேர்வு எப்படி இருந்தது? அவங்க எல்லாருமே நான் செலக்ட் பண்ணது எல்லாமே ஆடிஷன் பண்ணி தான். எந்த ஆர்டிஸ்ட்டும் எனக்கு பழக்கமானவங்களும் இல்லை. வேற எதுவும் அனுகூலங்கள்லாம், அதாவது ஓப்பன் ஆடிஷன் வச்சுருந்தேன். வந்தவங்க எல்லாரையும் ஆடிஷன் பண்ணோம். அப்போ எனக்கு என்னோட ஸ்கிரிப்டில் இருக்கிற மைண்டில் இருக்கிற அதுக்கான முகங்களை தேடி அவங்கள தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ ஆடிஷனில் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வச்சு பண்ணலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது. எனக்கு வந்து எல்லாரோட மேலேயும் முழு நம்பிக்கை, சில பேர் மேலே முழு நம்பிக்கையும் வந்துச்சு. சில பேர் மேலே ஆடிஷன் அப்பயே இவங்க கொஞ்சம் நடிக்க சிரமப்படுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் வந்து முகம் வந்து எனக்கு தேவைப்பட்ட முகமாக இருந்தால் போதும்ன்ட்டு நான் ஒரு இடத்துல மூவ் ஆகி தான் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணது. அப்போ அந்த நம்ம கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம பர்ஃபார்மன்ஸ் வாங்கிக்கலாம் கொஞ்சம் மெனக்கட்டு அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் ஃபைனல் பண்ணி சூஸ் பண்ணேன். சின்ன கேரக்டர்லேருந்து பெரிய கேரக்டர் வரைக்கும் அப்படி தான் பண்ணது. அப்போது அந்த முகம் அந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துது, தன்மையை வெளிப்படுத்துதுன்னா சிலர் வந்து அந்த மெமரி பவரில் வந்து எடுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏடி பாடு வந்து மேடம் பேசிடுங்க சார், காலையிலே சீன் பேப்பர் கொடுத்தேன், நேற்று நைட்டே அனுப்புனேன், என்ன பண்ணிருக்கீங்க, நிற்காதீங்க, இதுக்கெல்லாம் ப்ராம்ப்டிங் வந்தால் நல்லா இருக்காது சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ப்ராம்ப்டிங் படத்தில் எங்கே எப்படி இருந்தது? ப்ராம்ப்டிங்லாம் கிடையவே கிடையாது படத்தில். என்ன ரீசன்னாக்க நம்ம வந்து ஒர்க் ஷாப்ஸும் நான் பண்ணேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது மைண்டில் இருக்கிறதுன்றது ரொம்ப வெகு சிலருக்கு தான் இருக்கும். ஒர்க் ஷாப்புன்றது வந்து நம்ம ஆறுதலுக்கு ஸ்டேஜிங்க்கு வந்து ஓகே இப்படி ஸ்டேஜ் பண்ணுறோன்னு நம்ம அந்த ப்ராக்டிஸ்க்கு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். முழுமையாக அது அப்படியே வந்து புது நடிகர்கள் வந்து அதை செய்வாங்க ஸ்பாட்லன்றது அப்படி முடியாது. அது ப்ராக்டிக்கலாக கிடையாது. அங்கே போய் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னா இது கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். நடக்கிறது, நிற்கிறது, போகிறது, இது இல்லாமல் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே நிற்கணும், போகணும், வரணும்னு. ஸோ டைலாக அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அவங்க எல்லாரையுமே நான் ரீட் பண்ண வச்சு தான் நான் கூப்பிட்டு வருவோம். நம்ம படத்தில் பக்கமாக பேசுறதுக்கான டைலாக்ஸ் கிடையாது. அதனால அது ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பெரிய டாஸ்காக தான் இருந்திருக்கும். அந்த லேண்ட்லைனில் வர்ற கால், அப்போ அவர் பேசுகிறாரு, எனக்கு இன்னைக்கு பசிக்குது, ஆனால் அம்மாட்ட இருந்து அந்த ஒரு அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்கல, இன்னைக்கு அண்ணின்னு சொன்னேன், ஆனாலும் அவங்கள்ட்ட இருந்து எந்த பதிலும் கிடைக்கல, இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்த எங்க அப்பா இப்போ வந்து என்ன ஒரு அந்நியமான பார்வையில் இருக்குதுன்னு அந்த நரேஷனே வந்து அழ வைக்கும். ஓகே, அவருக்கு முன்னாடி ஒரு கதாபாத்திரம் இல்லை, முன்னாடி கேமராவோ லேண்ட்லைன் தான் இருக்குது. லேண்ட்லைன் அப்போ கேமராவா யோசிச்சோம்னா ஆடியன்ஸை பார்த்து பேசக்கூடிய ஒரு காட்சி ஆகுது. அப்போ அங்கே இருக்கிற எதிர்மனையில் இருக்கிற நண்பர்கிட்ட இவர் கடத்துற ஒரு உணர்வு. இந்த இடம் மேக்கிங் பற்றி சொல்லுங்க. அந்த சீன் வந்து ரொம்ப எனக்கு சீனாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அது ஒரு சீனோட எமோஷன் வந்து திடீர்னு கனெக்ட் ஆகி ஆடியன்ஸுக்கெல்லாம் கடத்திட முடியாது. அது அவங்களுக்கு முதல்லேருந்து அவங்க கூட கொஞ்சம் ட்ராவல் ஆனால் தான் இந்த இடத்துல நீங்கள் சிரிங்க, அந்த இடத்துல நீங்கள் அழுங்க அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலும் ஆடியன்ஸ் வந்து அப்போ தான் அதை வந்து செய்வாங்க. ஆக்சுவலாக அதாவது மென்டலி அவங்க நம்ம நினைக்கிற மாதிரியே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த லேண்ட்லைன் ஃபோனுங்கிறத வச்சு நம்ம ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இன்ட்ரோடக்ஷன்லேயே ஒரு ஜாலியான ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இது என்ன, இந்த ஃபேமிலி எப்படிப்பட்ட கலரு, எப்படி மிங்கல அப்படின்றது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்போம். அந்த விஷயம் நம்ம அங்கே பண்ணிட்டதுனால இங்கே நம்ம கொண்டு வந்து அதை எமோஷன்
பேட்டர்னில் திரும்ப அதை வந்து நம்ம பண்ணும்போது பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது என்னுடைய ஐடியாவாக நான் யோசிச்சப்போ அது கரெக்டாக இருந்துச்சு. அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து அதை ஸ்டாட்டிக்காக வச்சுறதுன்றது ஃபிக்ஸு. கேமரா அங்கே வச்சுருக்க போகிறோம், அவங்க ஃபேஸ் பண்ணி பேச போகிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கான டைலாக்ஸ் இருக்குது, அவங்களுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. சின்ன சின்னதாக டெம்போ நம்ம கிரியேட் பண்ணி அந்த அம்மா நைட்டு சாப்பிட்லான்னு வந்த அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்கல, இப்போ கூட பசியோட தான்டா இருக்க மாப்பிள்ள அப்படின்னு அவன் சொன்னதும் அந்த உடஞ்சி வந்து வேகமாக அடிக்கிறதுன்றது அந்த பிரேக் ஆகும். கண்டிப்பாக அது வந்து எமோஷனல் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னாக்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் ஒரு வாட்டியாவது நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் அது. ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அது என்ன இந்த படத்தில் வர தப்புன்னு இல்லை, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதுக்கு இப்போ அப்பா அம்மா கோச்சிட்டு இருந்திருப்பாங்க, பேசாமல் இருந்திருப்பாங்க. அது வந்து நம்மளை பெரிய மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துருக்கும். ஸோ அந்தனால எல்லாருக்குமே அது 100% பார்க்குற எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுன்றது தான் அதோட ஐடியா. அம்மா வந்து எந்த தப்பு எவ்வளோ பெரிய தப்பு இருந்தாலும் எந்த அம்மாவும் புள்ள பசியோட இருக்குன்ற விஷயத்த வந்து அது அப்போ கூட கல்லாக இருக்கிறதுக்கெல்லாம் எந்த அம்மாவும் இருக்க மாட்டாங்கன்றது தான் பொதுவான விஷயம். ஸோ அதுதான் அது ஹைலைட்டாக அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம அந்த சீன் பிரேக் பண்ணுவோம்னு தான் பிளான் பண்ணோம். அது ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆடியன்ஸும் தேட்டரில் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நிறைய பேர் கிளைமேக்ஸ் எமோஷனை விட இதுலேயே நான் பிரேக் ஆகிட்டேன், கலங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து டைரக்டர் ராம் கூட படம் பார்த்தப்ப அந்த சீனை முக்கியமாக குறிப்பிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது ரைட்டிங்காக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அது ரொம்ப நல்லா. பைக்கில் பையனை ஒரு பொண்ணோட பார்த்தேன்ப்பா அப்படின்னு நண்பர்கிட்ட வந்து அவர் சொல்ற துணை கதாபாத்திரங்களின் உயிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு இடத்த சொல்லிடலாம். ஒரு எழுத்துல ஒரு கதாபாத்திரம் தோன்றக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, ஆனா செலுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த கதாபாத்திரம் சொல்லுங்க. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் ஐயோ அந்த அங்கிள் நம்ம அப்பாட்ட போய் சொல்லிடுவாரோ, அவர் பார்க்கல ஆனா பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒன்று இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அது வந்து அது ஒரு சிம்பாலிக்கான ரெப்ரசன்டேஷனுக்காக தான் அந்த கேரக்டர் வச்சது. நம்மளுக்கு இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி அவன் சிதம்பரம் போகிறப்போ அவரை பார்த்துட்டு தான் இவனே ஒரு கில்ட்டி கான்ஷியஸோட தான் வீட்டிலேருந்து கிளம்பி போவான். போகும்போது அந்த கேரக்டரை அப்பா பார்த்துட்டு கூப்பிடுவார். ஒரு டல் மூடில் போயிடுவாங்க. அப்போ அது மாதிரி அவர் பையன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டான்டா, ஆள் அதுலேருந்து ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொன்னது கில்ட்டி கான்ஷியஸோட பேரண்ட்ஸ் இப்படிலாம் போய் சொல்லிட்டு நம்ம கிளம்புறோன்றதுல இருந்தவனுக்கு அது மிகப்பெரிய இம்பேக்டை கொடுக்கும். அந்த ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு தப்பை பண்ணுறதுக்கு தான் இவன் போகிறான். அது தெரியாமல் அந்த அப்பா வந்து வழக்கம் போல் சிரிச்சிட்டு அவரை கூப்பிட்டு வந்து 2 வீலரில் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றாரு. வழக்கம் போல் காசு எடுத்து கொடுக்குறாரு. சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படின்னும் போது அது பெரிய அளவில் ஒரு எமோஷனை அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும் அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை வச்சு தான் இந்த சம்பவம் வந்து வீட்டில் வந்து தெரிய வரணும். அதுலேருந்து அவங்க வந்து ஃபேமிலியில் பிரேக் ஆகணும், அப்புறம் அவங்க பேட்ச் ஆகணுங்கிறது நமக்கு ஸ்கிரிப்டாக டிமாண்ட் இருந்தது. அப்போ அந்த கேரக்டரை வச்சே நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்றதுக்கு தான் நம்ம ஆக்சுவலாக அவர் பார்த்தாருன்னு கூட விஷுவலில் சொல்லியிருக்க மாட்டோம், காட்ட மாட்டோம். ஏதாச்சும் அவர் அந்த மாதிரி தான் நம்ம பேசியிருப்போம். அவரும் வந்து பெருசாக எதுவும் சொல்ல மாட்டார். அந்த பொண்ணோட நான் சிதம்பரம் போனேன், அந்த பொண்ணோட ஜீவாவை பார்த்தேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவார். அதுக்கே அப்பா ஜர்க்காவார். இல்லை நம்ம பையனை ஒன்றும் அப்படி இருக்க மாட்டான், என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் அனுபவப்பட்டிருக்காரு. அந்த வழியில் இருக்கிறவர் நம்ம நண்பனுக்கும் அதை போல் ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்ற அந்த இடத்துலேருந்து வந்து தான் அவர் அதை சொல்கிறதா, அதை அந்த போட்டு கொடுக்குறதுன்ற ஏரியா கிடையாது ஆக்சுவலாக அந்த கேரக்டராகவும். அது வந்து எனக்கு நடந்த விஷயம் நண்பனுக்கு நடந்துடக்கூடாது, நம்ம இப்பயே அவனுக்கு இது மாதிரி நமக்கு யாரும் சொல்லலை நம்ம அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அதை கன்வே பண்ணுவார். அதோட தொடர்ச்சி தான் அந்த விஷயங்கள். மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் இப்போ என்னன்னா, ஒரு பாட்டாவது பிளேலிஸ்டில் ஒன்று போகணும். ஜிம்முக்கு ஏதோ ஒரு வகையில் அதை ரிங்டோன் ஆக்கினாதான், இல்லை எனக்கு பழைய டியூனே போதும்ப்பா, அதை நான் ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன், அதை வச்சு இங்கே எனக்கு ஒன்று வேணும். படம் போகும்போது ப்ரொமோஷனே எனக்கு சாங்கை வச்சு தான். சாங்கில் நான் தேட்டருக்குள்ளே வர வச்சிட்டேன் அப்படின்னா அது ஒரு ஒன் சைட் லவ் ஃபெயிலியர் சாங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான சாங்காக இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து இன்றைக்கான நுகர்வு வந்து ஒரு இடத்த அப்படி தள்ளி வச்சிருக்கு. நீங்கள் வந்து இந்த படத்துக்கு இசை வந்து அவ்வளோ பெரிய பலம். பின்னணி இசையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், கதையிலிருந்து உருவான ஒரு இசையாக அது இருந்தது. கண்டிப்பாக அந்த மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் இப்படி ஒரு டிமாண்ட் இந்த பக்கம் இருக்கிறதையும்
நீங்க எடுத்த ஒரு காலம் எப்படி? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு இருக்கிற கமர்ஷியல் சூழல் வந்து அப்படி தான் இருக்குது. அதில் எதுவும் டவுட்டே இல்லை. எப்படிப்பட்ட படங்கள் வந்தாலும் பீரியட் ஃபிலிமாகவே வந்தாலும் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல குத்துப்பாட்டு தான் ஃபஸ்ட்டு சிங்கிள்னு ரிலீஸ் ஆகிறதும் அதை மக்கள் கொண்டாடுறது, அது படத்துக்கு ஒரு ஓப்பனிங்காக நடக்கிறது, அதுதான் இப்போ நடக்கிற விஷயம். 3 பிளேஸ்மெண்ட் தான் படத்துக்கு சாங்க்கு இருந்தது ஆக்சுவலி ஸ்கிரிப்டாக பண்ணும்போது. ஒன்று முழுக்க முழுக்க பசங்களுக்கான பாட்டு, அது அந்த பசங்க அந்த பெண்களை பற்றி அவனோட ஒப்பீனியன் அந்த கேரக்டர் வந்து பாடுது அப்படின்னு. இன்னொன்று வந்து ஃபேமிலிக்கான சாங், எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்றத காட்டுறதுக்கான மாண்டேஜ் சாங் ஒன்று பிளான் பண்ணோம். இன்னொரு சாங் வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான சாங். எல்லாருக்குமே ஃபேவரட் லிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸ்நேகிதனே சாங்காக இருக்கட்டும், 1 2 ஆரம்பித்து ஜில்லுன்னு ஒரு காதல்னா ஒரு லிஸ்ட் இருக்குது. அது வந்து அவங்க எப்போவுமே பிளேலிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இடம்பெறதுக்கான ஒரு சாங்காக அந்த ஹீரோயின் சாங் இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் மொத்த படத்தையே தலைகீழே திருப்பி வைக்கிற இடம் வந்து அந்த மொமெண்ட்டில் வர்ற சாங். ஸோ ஆடியோவாக கேட்டாலும் அந்த சாங் தனியாகவும் பிடிக்கிற மாதிரியான வரிகளோ டியூனோ இருக்கும். படத்தோடு பார்க்கும்போது எல்லாருமே டக்குன்னு ஒரு ஷாக்குக்கும் ஒரு ஜர்க் ஆகிறதுக்குமான பிளேஸ்மெண்ட்டில் அந்த சாங் இருக்கும். அதனால வந்து அது ஸ்கிரிப்டுக்கு ஸ்க்ரீனுக்கு என்ன தேவையோ அதுதான் வேணும்னு தான் நம்ம அது போனோம். இப்போ மியூசிக்கல் கிமிக்ஸ் இப்போ ட்ரெண்டுக்கு பண்ணணும், அது நம்ம போகலை. ஏன்னா படத்தில் ஒன்றி இருக்கணும் பாட்டு அப்படிங்கிறத நான் இது பண்ணேன். அடுத்தது லிரிக்ஸ் வந்து கிளாரிட்டி இருக்கணுங்கிறது ரொம்ப கவனமாகவே பண்ணோம். அந்த சாங் எனக்குள்ளே சாங் அது வந்து நல்லாவே வந்துச்சு. படம் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த பாட்டை நான் ரிலீஸ் பண்ணாலும் அப்போ புதுமங்கல் படத்துக்கு பெரிய மைலேஜ் கிடைக்காது. அதனால இல்லைனாலும் இப்போ படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு பெரிய அளவில் பேசப்படுது. ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து உங்களோட சந்திப்பு, அடுத்த பட அறிவிப்பு, ஒரு படம் வெளியாகி ஒரு 4 நாளில் வந்து அதனோட அந்த மவுத் டாக் வந்து கொண்டு போய் சேர்க்குற இடம் ஒன்று இருக்குல்ல, இந்த மகிழ்ச்சி, இந்த வரவேற்பு எப்படி இருக்கு? அது ஒரு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் தான். அது என்னென்னா, படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு வரலை. ஆக்சுவலாக நான் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ்னால் புதன்கிழமை நைட்டு அவர் படம் பார்த்தார். படம் பார்த்து அவருக்கு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டார். நிறைய ரொம்ப பேசி நல்லா கொண்டாடிட்டார் படத்தை. பண்ணிவிட்டு அவங்களுடைய பேனரில் ரிலீஸ் பண்ணணும்னு தான் அவர் சொன்னார் அப்போது. ஆனால் அது ஒரு நாள் தான் இடைவெளி இருக்குது. அப்போது எல்லா விஷயத்தையும் தள்ளி வைக்கிற மாதிரியான சூழல். அதுக்கப்புறம் நம்ம பெரிய அளவில் விளம்பரம் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்றது தான் அவர் சொன்ன விஷயம். ஆனால் நான் கடைசி இந்த ஃபினிஷ் லைனில் இது ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. படம் ரெடியாகி ரிலீஸுக்கே 7 வருஷம் போராடியிருக்கேன். நடுவில் பல கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு ஹோல்டு பண்ணி 1 year 3 years 2 yearsன்ட்டு போயிடுச்சு. அதுவே ரீசன். கடைசியாக ஃப்ரெஷர்ன்றதுனால எல்லோரும் தயக்கத்தை ஓப்பனாக சொல்லியிருந்தானா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு விடவும் மனசு இல்லை, செய்யவும் மனசு இல்லைன்ற மாதிரி அந்த அனுபவம்னால என்னால் நான் வெயிட் பண்ணுறது இன்னும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லாமல் நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். சார், இது வந்து நான் அப்படியே ஆசிட்டிஸ் என்னவோ அதில் போயிடணும் சார். அவர் படம் பார்த்ததுமே மற்றதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, அடுத்த படம் நம்ம வந்து 100% பண்ணுறோம் அப்படின்னு. நைட்டு ஒரு 12 மணிக்கு படம் பார்த்து முடிச்சார். அப்பயே அதை சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டார், கண்டிப்பாக நம்ம 100% படம் பண்ணுறோம் அடுத்தது அப்படின்ட்டார். அப்போ நம்ம இது சொன்னதும் நான் ஓகே இல்லை சார், இப்போதைக்கு என்ன நீங்கள் பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து பண்ணுங்கள் சார், சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னோம். உடனடியாக அடுத்த நாளே அவர் வந்து ரிலீஸுக்கு மொதல் நாளே அவர் நம்மளை கூப்பிட்டு வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் இந்த படத்தை பற்றி ஒரு ஃபீட்பேக்கும் சொல்லி அடுத்த ப்ராஜெக்ட்டும் நாங்கள் பண்ணுறோன்றதை அனௌன்ஸ்மெண்ட்டும் வீடியோவை கொடுத்துட்டாரு. அது ஒரு பெரிய அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன். டைரக்டர் ப்ரொடியூசர் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து டைரக்டருக்கான எல்லாமே இந்த படம் வாங்கி கொடுத்துருச்சு. அது வந்து மக்களுடைய பாராட்டாக இருக்கட்டும், பத்திரிகைகள் ஊடகத்தில் எல்லாத்துலேயும் அந்த விமர்சனங்கள் கொடுத்த பாராட்டாக இருக்கட்டும், பெரிய நிறுவனமாக அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறதுன்னு எல்லா பாக்ஸுமே டைரக்டருக்கு டிக். ஆக்சுவலி படம் எடுத்தவருக்கு வழிகள் இருக்கும். அடுத்த படம் போகும்போது இந்த சவால்களை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணோங்கிற ஒரு பாடம் இருக்கும். அது அடுத்து வர்றவங்களுக்கு உதவும். ஒரு ப்ரொடியூசராக, ரைட்டராக, டைரக்டராக மாயபிம்பம் உங்களுக்கு கொடுத்த சேலஞ்சஸ், அதை நீங்கள் ஓவர் கம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அது நாம் வந்து சேலஞ்சஸ்ன்றது வந்து
ப்ரெஷர்னு நான் முடிவு பண்ணதுலேருந்தே அது சேலஞ்சாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கதையை நான் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொடியூசர்ஸ்ட்டு பிச் பண்ணும்போதே கதை பிடிச்சிருந்தாலும் புதுமுகங்களை வச்சு பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தயக்கம் இருந்துச்சு. சில நடிகர்கள் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் இப்போ நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ளே பாய் கேரக்டராக இருக்கட்டும், அது இதெல்லாம் அவங்க சொன்ன நடிகர்களை வச்சு நம்ம கண்டிப்பாக அதை நம்ம பண்ண முடியாது. அதுலேருந்தே எனக்கு அந்த சவால்கள் ஸ்டார்ட் தான், புதுமுகங்கள்ன்றது தான். அப்புறம் நம்ம ப்ரொடியூசராக இப்போ ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் ஃபண்டு வச்சுக்கிட்டுலாம் நான் பண்ணலை. எல்லாமே வந்து ரொம்ப அப்பா வந்து அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருந்தார், அம்மா வந்து ஹெச்எம்ஆர் இருந்து ரிட்டையர் ஆனாங்க. அவங்களோட சேவிங்ஸு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, அம்மாவோட ஜுவல்ஸ், இது மாதிரியான விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்படி தான் நம்ம ஒரு ஷெடியூலில் தான் நான் ஷூட்டே போனோம். ஸோ அதுவே வந்து ப்ரொடியூசராகவே பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தேட்டருக்கு கொண்டு வரலான்னாக்க அதுதான் உச்சபட்சமாக இருந்தது. படத்தை பார்த்தாங்க, படத்தை பார்த்து இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க பிஃபோர் ரிலீஸு. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ரொம்ப பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் ஸ்க்ரீனை தொடுறது ஆனால் சூழல் வந்து அமையவே இல்லை. காரணம் வந்து புதுமுகங்கள் படம் தேட்டருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, யாரும் வந்து பார்க்கறதுக்கு இப்போ இல்லை, எல்லாருமே ஓடிடி கலாச்சாரத்தில் தான் இருக்காங்க. பெரிய படங்கள்லாம் இருந்ததுன்னா ஆர்டிஸ்ட் படம்னாக்கா அதுக்கு வந்து தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே தவிர்த்துட்டாங்க. அப்போ ஒரு பாயிண்டில் வந்து நானே அந்த ரிலீஸ் ப்ராசஸ்க்கும் நாமளே ரிலீஸ் பண்ணுவோன்ட்டு தான் நான் இப்போ ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ என்னால் முடிஞ்சது, முடியாததெல்லாம் கூட இதில் செஞ்சு முடிச்சாச்சு. மக்கள் தேட்டரில் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. இது ஓடிடியில் ஃபஸ்ட்டே ஒரிஜினல்ஸ்ன்னு மூவ் ஆன டயத்தில் கூட கேட்டிருந்தப்போ கூட நான் இது மக்கள் வந்து தேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கான படம், அது அப்படி தான் நான் அதை பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நான் தேட்டர்னு நிற்கிறேன்னு சொல்லி தான் நான் பண்ணது. அங்கே இருக்கிற தேட்டர் சூழல், இங்கே நடைமுறை சிக்கலால் முழுமையாக அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. அதுக்கு மக்கள்கிட்ட தான் நான் வந்து மன்னிப்பு கேட்கணும். என்ன ரீசன்னாக்க, ரிவ்யூஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு படம் பார்க்கணுன்னு அவ்வளோ பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க பார்க்கணுன்னு நினச்சா அவங்களுக்கு நியர்பை தேட்டர்ஸோ அவங்க சௌகரியமான ஷோஸோ எதுவுமே இல்லை. அது கொடுக்க தவறுனது என்னுடைய தப்பு தான். அதனால் அவங்கள்ட்ட நான் வந்து அதை சாரி கேட்டுக்கிறேன். அவங்க வந்து ஓடிடியில் வந்து படம் பார்ப்பாங்க. திரும்ப அது இன்னொரு கொண்டாட்டம் அந்த படத்துக்கு ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் இருக்குன்றது நான் நம்புகிறேன். நடிகருக்கும் இயக்குனருக்குமான அந்த பாண்டு எப்படி இருக்கும்? படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி பவுண்டு இல்லை கதையை கேட்டதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்குது, இது நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு மிகை உணர்வு ஒன்று வந்து சேரும். படம் வந்து பட்ஜெட்டு, தாமதம், நிறைய பர்மிஷன், இப்படியெல்லாம் ரிலீஸ் தள்ளி போகும்போது படம் வெளியாகும் போது அந்த பந்தம் எப்படி இருக்குது? அது வந்து லவ் மேரேஜ், மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அந்த மாதிரியான இதுவாக கூட நான் சொல்லலாம். லவ் பண்ணுறப்ப எப்படி இருப்போம், எல்லாமே பிடிக்கும், எல்லாமே வந்து கொண்டாடுவோம், எல்லாத்தையும் பொறுத்து போவோம், வெயிட் பண்ணுவோம், எல்லாமே நடக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்டதுலேருந்து ஷூட்டிங் போகிறப்ப படம் ரெடி ஆகிற வரைக்கும், அது வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லேட் ஆகுது ரிலீஸ். ஏன்னா எல்லாருக்குமே கனவுகள் உண்டு. டைரக்டர் ஆகணுன்றது என்னோட 6வது 7வது வயசில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட கனவு. ஏதோ சினிமாவுக்கு போகணுன்னு இல்லை, டைரக்டர் ஆகணுங்கிறது நான் ஃபிக்ஸ் ஆனது. அதை நோக்கி நான் வந்தேன். அதுக்கான இவ்வளோ வருஷத்தையும் நான் ஓடி வந்துட்டேன். மற்றவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது. அது அந்தந்த காலகட்டத்துக்குள்ளே அதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா அந்த லவ் பண்ணப்போ இருந்த அதே சந்தோஷத்தோட நாங்கள்லாம் டைரக்டர் நடிகர்கள்லாம் சேர்ந்து வாழ்ந்துருப்போம்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு அமையல. லேட் ஆக ஆக ராக்கெட் வந்து டேக் ஆஃப் ஆகிறப்ப ஒரு பார்ட்டாக கழண்டு நம்ம விஷுவலாக பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்து எல்லாருமே விலகி போயிட்டாங்க. அது வந்து நான் யாரையும் ப்ளேம் பண்ண விரும்பலை. அது அவங்களோட சூழல், அவங்களோட தேவை, ப்ரையாரிட்டின்னு வந்து மாறுபட்டுடுச்சு. இந்த படம் தான் ப்ரையாரிட்டி வாழ்க்கைன்னு நான் நின்னேன். அது வந்து உண்மையிலே அது எனக்கு ப்ரையாரிட்டி தான் என் லைஃப். நான் வேற எதுவுமே பார்க்கல, அது மட்டும் தான் பார்த்தேன். 7 வருஷம் கழிச்சு நான் ரிலீஸ் பண்ணும்போது இந்த விளம்பரங்கள் வந்து கூட தொடர்பில் யாரும் இல்லை. இவங்க லைஃப்லலாம் வந்து சில பேர் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு, ஹீரோ ஹீரோயின் அவங்களெல்லாம் மேரேஜை கூட நான் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி நான் சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் நீங்கள் கேட்டதுக்கான பதில். அது என்னென்னா அவ்வளோதான். அவங்க நம்மளையோ இந்த படத்தையோ அவங்க கன்சிடர் பண்ணது என்ன எவ்வளோன்றது நம்ம அதில் தெரிஞ்சுது. ஸோ அதனால நான் அதுக்காக கவலைப்படலை. அப்புறம் ரிலீஸ் அப்போ வந்து இப்போ ஒரு நர்ஸை லவ் பண்ணுற அந்த கேரக்டர், அந்த ராஜேஷ், அவன் வந்து நம்மளை டச்சில் இருந்துகிட்டு இருந்தான். அவன் இப்போ வெப் சீரிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் இன்னொரு பையன், அந்த ரமேஷ் கேரக்டர், அந்த டவுட் கேட்டுகிட்டே இருப்பான். அவன் வந்து மியூசிஷியன், அவன் ட்ரம்மர் ஆக்சுவலி. ஸோ அவன் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கான். இந்த மெயின் லீட் பண்ண ஆகாஷ் வந்து
வந்து பைலட் அவர் அங்கே அதில் போயிட்டார். ஹீரோயின் வந்து இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான். இன்னொருத்தர் வந்து அவர் அந்த ப்ளே பாய் கேரக்டர் பண்ண பையன் வந்து சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுதான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரிஞ்ச அப்டேட்டு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஜென்ரலாக ஒரு கிரியேட்டருக்கு ஒரு மைண்ட் இருக்கும். யாரும் யாருடைய காலத்தையும் அபகரிக்கிறது கிடையாது. எல்லோரும் தங்களோட கனவுக்காக தான் சேர்றாங்க. சினிமா கூட்டு முயற்சி. ஜென்ரலா ஒரு இயக்குனர் நடிகர் பாண்ட் எப்படி இருக்கணும்? படத்துக்கு முன்னும் சரி பின்னும் சரி, பொதுவான ஒரு சினிமாவுக்கான நேர்மைன்னு ஒன்று இருக்கும்ல, ஆமாம். அதுல இது எப்படி எந்த வகைக்குள்ள வரணும்? இல்லை, அது வந்து ஆக்சுவலாக அதுதான் சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட். லவ்வர்ஸ்ன்னு சொன்னது அதுதான். லவ்வர்ஸ் மாதிரியோ இல்லை வந்து நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியோ இருக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப் தான் அது. ஏன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா தான் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வரும். ஸோ எல்லாருமே நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்காங்க. என்னென்னா எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ பெரிய படம் 300 கோடி 500 கோடி படமாக இருந்தாலும் சரி, அதோட அடிப்படை வந்து ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் வந்து சரியான ஸ்கிரிப்ட் இருந்தால் அதுக்கு மேலே வைக்கிற ஒவ்வொரு செங்கல் தான் எல்லாமே. எல்லா டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாம் அது சரியா வச்சாதான் அது வந்து ஒரு கோயிலா கட்டுறோமா, மசூதியா கட்டுறோமா, இல்ல அது வந்து சமாதியா கட்டுறோமாங்கிறது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே தான் அது வந்து கொடுக்கும். அந்த பேஸ் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு அப்படின்னா அதை நோக்கி நம்ம ஒரு விஷனோட ஒன்று போகும்போது டீமே சப்போர்ட்டா இருந்தா அது வேற மாதிரி இருக்கும். அந்த சந்தோஷமாவே எல்லாருமே டிராவல் பண்றது அது இருக்கும். அது இல்லாமல் வந்து புரிதல் இல்லை, டைரக்டருக்கோ நடிகருக்கோ புரிதல் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அது வந்து கண்டிப்பா பாதிக்கும் படத்தை. அதுல எந்த மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது. ஏன்னா அது வந்து அது ப்ரொஃபஷன். நம்ம வேலையை நாம சரியா செய்யணும். நம்மளோட பர்சனல் ஈகோலாம் யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து புதுமுகங்களா, புது டைரக்டரா, பெரிய டைரக்டரோ, பெரிய ஆர்டிஸ்டோ யாரா இருந்தாலும் அந்த ஜோனுக்கு போகாம அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம 100% ஜெனுயினாகவும் கமிட்டடாகவும் இருக்கணும்னு இருந்தாலே போதும். ரொம்ப அழகான ஒரு படத்தை கொண்டு வந்துடலாம். மாயபிம்பம்க்கு முந்தைய உங்களுடைய சினிமா பயணத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், இந்த பயணம் எப்படி இருந்தது? எந்தெந்த படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க? நான் வந்து பிஎஸ்சி அக்ரி படித்தேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. அது முடிச்சதுமே நான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். எனக்கு சினிமா பின்புலம் எதுவுமே கிடையாது. தேட்டரில் படம் பார்க்குறது மட்டும்தான் சினிமாவுக்கு எனக்குமான ஒரே இது. நான் இங்கே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ இருக்கிற மாதிரியான ஷார்ட் ஃபிலிம் ஈரா கிடையாது. நான் முன்னாடியே வந்துட்டு அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் படம் பண்ணவே முடியும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்காக சில வருஷம் போராடி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். ஒரு 4-5-6 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட்டு, கோ டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிட்டு தான் நான் டைரக்ஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம நினைக்கிறத வந்து விஷுவலாக எடுத்து காட்டிடுறதுக்கான எல்லா விஷயங்களும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை டப்புன்னு அடித்து உடச்சி விட்டுடுச்சு. அது அப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா ஃபிலிம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அது பாசிபிளே இல்லை. அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஒரு பெரிய கம்பெனியில் போய் நம்ம ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணணும்னா கூட ஒரு பெரிய டைரக்டர் இல்லை பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், பெரிய ஹீரோ படமோ அந்த மாதிரி ஏதாவது நோன் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண ஐடியா இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த கதை சொல்கிறதுக்கான ப்ரிஃபரன்ஸில் டோர் ஓப்பன் ஆகும். அது இல்லாமல் போனாக்கா அது அவ்வளோ லேஸில் நடக்கிற விஷயமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து எல்லாமே சின்ன சின்ன படங்கள் தான் நான் ஒர்க் பண்ணது. படங்கள் எல்லாம் எதுவும் பெரிய ஹீரோ படமோ பெரிய டைரக்டர்கிட்டையும் நான் வேலை செய்யலை. அதனால் வந்து அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து நியூ ஃபேஸ் வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அடிப்படை காரணமே அதுதான். எடுத்த உடனே பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து நம்மளை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நான் ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு டைரெக்டாக பெரிய ஆர்டிஸ்டே இன்னைக்கு மூவ் பண்ண முடியுது. அவங்க வாய்ப்புகளும் வாங்குறாங்க, அவங்க திறமையில ஜெயிச்சும் காட்டுறாங்க. அதனால இப்போ அந்த டவுட்டுக்கான இடமே இல்லை. முன்னாடி கதை சொன்னா கூட அவனுக்கு எடுக்க தெரியுமான்ற கேள்வியாலேயே வாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ திறமையாளர்கள் வந்து டைரக்டர் ஆகாமே போயிருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில். அவங்களுக்கெல்லாம் இது போல் சூழல் முன்னாடி அமைஞ்சிருந்தா இன்னும் நல்ல நல்ல டைரக்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு அதை நினச்சி நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். ஹீரோயினோட அம்மாவை காட்டாம கடத்துற விதம் அப்படிங்கிறது சூப்பரா இருந்தது. அதை பத்தி சொல்லுங்க. அது என்னன்னாக்க இப்போ நம்ம அம்மா அப்படின்னாக்க என்னன்னு நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். அம்மானாக்க யூனிவர்சலா ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அது வந்து இங்கன்னு இல்லை, நம்ம ஊருன்னு நம்ம நாடுன்னு இல்லை, உலகம் பூரா அம்மானாலே அது வந்து ஒரே ஃபீல் தான். இது போட்டுன்றாங்களும் இருக்காங்க இங்க உலகத்துல. அவங்களுக்கும் பசங்க இருக்கு, அவங்களும் இந்த பசங்களுக்கு அம்மா தான். ஆனா அவங்க அப்படி இருக்காங்களாங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. அந்த பசங்களோட பெயின் வந்து நம்ம
எல்லாருக்கும் அது பொதுவாக எல்லாருக்குமே அது தெரியறது கிடையாது. அப்போ நம்ம வந்து அப்படிப்பட்ட பேக்ட்ராப்லேருந்து ஒரு பொண்ணு எடுத்து அந்த பொண்ணுடைய உணர்வுகளை தான் நம்ம கடத்த போகிறோம் அப்படின்றப்போ அந்த பொண்ணோட பெயினை நான் காட்டணும் ஸ்க்ரீனில். அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும், எல்லாமே பாசிட்டிவாக போய் அவன் கிளைமேக்ஸ் இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க நன்றி சொல்ல விரும்புறவங்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். ஓகே, நன்றி. நான் சொல்லணுன்னாக்க எனக்கு என்னோட பேரண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி 5வது 6வதுலேருந்து நான் டைரக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணேன். ஃபிக்ஸ் ஆகிட்டு அவங்கள டியூன் பண்ணிட்டே இருந்தேன். அது வந்து எல்லா வீட்லேயும் விட மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு விட மாட்டான்னு சொன்னதுனால தான் நான் பிஎஸ்சி அக்ரி பண்ணேன். அண்ணனுங்க 2 பேர். எனக்கு அதுலேருந்து இன்ன வரைக்கும் படம் நான் வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணணுன்றப்பையும் அவங்க தான் நின்னாங்க ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக. ரிலீஸுக்கு போராடுறப்பையும் அவங்க நின்னாங்க கூடயே. எதை பற்றியும் இல்லாமல் நம்ம ஜெயிச்சிடணுன்றது மட்டுமே அவங்க நோக்கமாக இருந்துச்சு. அந்த மாதிரி பேரண்ட்ஸு வந்து இருந்ததுனால தான் நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அடுத்தது என்னோட அண்ணனுங்க, அண்ணா 2 பேரும் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறப்பெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து சுஜய், என்னோட காலேஜ் மேட்டு, பிஎஸ்சி அக்ரி காலேஜ் மேட்டு. அப்புறம் என்னோட ஸ்கூல் மேட்டு சிவகுருன்னு சொல்லி ஃபினான்ஷியலாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது இல்லாமல் இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிளில் என் கூட இருந்து முழுக்க மாரல் சப்போர்ட்டை கொடுத்து இப்போ ரிலீஸுக்கு நான் மட்டும்தான் போராடிட்டு இருந்தப்போ கூட இருந்தது வந்து என்னோட காலேஜ் மேட்டு வெங்கடேஷ் குமார்னு. அவனும் என்னோட கேமராமேன் ஃப்ரெண்டு விஜய். அவங்க எல்லாருமே எனக்கு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் சப்போர்ட் இல்லைனாக்கா இது பாசிபிளே இல்லை. அதுதான். ஆகாஷ்வாணி சென்னை FM ரெயின்போ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படைப்பு எவ்வளோ தாக்கம் செலுத்துச்சோ அதுபோல் நிறைய படைப்புகள் உங்ககிட்ட இருந்து உணர்வுபூர்வமாக மக்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற படைப்பாளிகள் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நிறைய படைப்புகள் கொண்டு வாங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.